ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈவினிங் மாடி தோட்டத்துக்கு செடிங்களுக்கு தண்ணிலாம் விட்டுட்டு வரலான்னு போயிருந்தேன். ஒரு செடிக்காக தண்ணி விட்டுட்டு வந்துட்டு இருக்க சொல்ல கனகாம்பரம் செடிக்கு தண்ணி விட சொல்ல டப்புன்னு சவுண்டு கேட்டுச்சு. என்னடா சத்தம்னு பார்த்தா கனகாம்பரம் செடியிலேருந்து விதை தான் வெடிச்சிருக்கு. சரி, இப்போ தான் வெடிக்குது போல் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே ஒரு 2 டேஸாகவே 2-3 விதைங்க வெடிச்சிருக்கு. அப்புறம் கீழெல்லாம் பார்த்தா வெடித்த விதைங்கெல்லாம் கீழே விழுந்துருந்தது. சரி, ஓகே, இதுக்கு மேலே விட்டு வச்சோன்னாக்கா இருக்கிற அந்த 1-2 விதையும் வெடிச்சிரும் போல். இருக்கிறதே 2 குட்டி செடி தான், இதை வச்சு தான் உற்பத்தி பண்ணலான்னு பார்த்தேன். இருக்கிற அந்த 2 விதையை மட்டும் உடச்சிக்கலாம் அப்படின்ட்டு 2 செடியிலையும் இருக்கிற அந்த 2 விதையும் உடச்சிட்டேன். பாருங்கள், தெரியுதா அந்த வெடித்த விதை பாருங்கள், ஒரு 4-5 விதை வரைக்கும் வெடிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் ஃபுல்லாக பூ இருக்குது. பூத்து அடங்கினதுக்கு அப்புறமா தான் விதை ஃபுல்லாக ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அதெல்லாம் உடச்சிக்கலான்ட்டு இந்த 2 விதை மட்டும் உடச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த உடச்ச விதையிலேருந்து காய வச்சு விதை எடுத்து அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த உடச்ச விதையவே என் மடியில் போட்டேன். மடியில் போட்டு வச்சுருந்த 2 செகண்டில் பார்த்தா மடியில் டப்புன்னு சவுண்டு கேட்குது. என்னடான்னு பார்த்தா மடியில் ஒரு விதை வெடிச்சிருக்கு. நல்ல வேலை அது இன்றைக்கி என் கண்ணில் பட்டிருக்கு. அப்படி இல்லைனா டெய்லி இப்படியே ஒரு விதையாக வெடித்து வேஸ்ட்டாக தான் போயிருக்கோம் போல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.